லூனி சோலார். கடலூர். காலையிலே மக்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. நம்மளும் வந்திருக்கோம், வந்து தியான நிலையில் இருக்கிறோம். அழகாக ஒரு இடம் கிடச்சிது, அதை உட்காந்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன அழகான காட்சி தெரியுமா இது? இந்த இடத்துல தான் சூரியன் வந்து நடுவில் வருது. அதாவது இன்றைக்கி தான் நடுவில் வரும். இன்ஃபினிட்டி மாதிரி வரைஞ்சா நடுவில் வரும். இப்போ அந்த இன்ஃபினிட்டியில் இது நடுவில் இருக்குது. இப்போ போயிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு மறுபடியும் திருப்பி இதே இடத்துக்கு வந்துடும். இந்த ஸ்பாட் வந்து கரெக்டான ஸ்பாட்டு, அந்த சூரியன் இருக்கிற ஸ்பாட். இது எந்த பொசிஷனில் இருக்குதுன்னு பார்க்க தான் வந்தேன் நான் இன்றைக்கி பார்த்துட்டேன். சூரியன் வந்து இடது பக்கமும் வலது பக்கமும் போயிட்டு வரக்கூடிய இதில் இன்றைக்கி சென்டரான இது நம்ம காட்சியில். அதாவது சூரியன் ஒரே இடத்துல தான் இருக்குது. நம்ம பூமி நகர்வுனால அந்த மாதிரி தெரியும் நமக்கு இங்கேருந்து பார்க்கும்போது. பூமியிலேருந்து இந்த லூனி சோலார் இந்த இடத்துக்கு வரும்போது தான் புத்தாண்டுகள் கொண்டாடப்படும் தெற்காசியா முழுவதும். மலேசியா, தாய்லாந்து, மியான்மார், பர்மா, சீனாவில் சில பகுதியில், இந்தியா, இங்கெல்லாம் வந்து புத்தாண்டுகள் கொண்டாடப்படும். ஒவ்வொருத்தவங்க தெலுங்கு புத்தாண்டுன்னுவாங்க, தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லுவாங்க. மியான்மாரில் சொங்கரான், தாய்லாந்தில் சொங்கரான்னு சொல்லுவாங்க. மஞ்சள் பூசிப்பாங்க, தண்ணி அடித்து விளையாடுவாங்க. ஏன்னா சூரியன் இந்த இடத்துக்கு தான் சென்டராக வருது. இன்றைக்கி தான் வருது. மேகமூட்டம் அதிகமாக இருக்குது, கருமேகமும் இருக்குது, காலையிலேருந்தே குளிரும் இருக்குது, லைட்டாக பனியும் அதிகமாக இருக்குது. சென்டர் ஆஃப் த பிளேஸ் வந்திருக்கு சூரியன். இனி அதோட நகர்வு வந்து இடதுபுறமோ வலதுபுறமோ இருக்கும். ஒரு இன்ஃபினிட்டி ஷேப்பில் இருக்கும். சென்டராக நடுவு மத்தியில் இருக்குது. பார்த்து ரசிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் பீச்சுக்கு. காலையிலே வந்துட்டேன், 5 மணிக்கு வந்துட்டேன். சூரியன் ஆனால் 6 மணிக்கு மேலே தான் உதயமாச்சு. மேகமூட்டத்துக்குள்ளார நகருது. அது அந்த அந்த ஜொலிப்பு இருந்தது பாருங்க, காவி நிறத்தில் சரியான ஜொலிப்பு கிளம்பும் போது. அதை பார்க்குறதுக்காக தான் வந்தேன் நான். சொல்லவே வேணாம், கடலூரில் சன்ரைஸ் அண்ட் சன்செட் அழகாக இருக்கும். இன்றைக்கி ஒரு புது விதமாக இருந்தது. ஒரு பந்து போல் கிளம்பி வந்தது. பார்க்குறதுக்கு ஒரு பால் மாதிரி தெரிஞ்சுது. ஒரு எந்த விதமான பிசுங்கும் இல்லாமல். இன்றைக்கி முடியாதவங்க நாளைக்கு கூட வந்து பாருங்கள். 1-2 நாளில் பெருசாக சூரியன் நகர்ந்துடாது. ஏன்னா நேற்று தாய்லாந்தில் கரெக்டாக இருந்திருக்கும், இன்றைக்கி இங்கே அப்படின்னு வானியல் சாஸ்திரம். வானியல் சாஸ்திரம்னா என்ன அது? ஒன்றும் இல்லை, ஸ்பேஸ் ரிசர்ச் தான். அஸ்ட்ரானமினா ஜோசியம் வந்துடும். ஓகே, மேகத்துக்குள்ளார போயிடுச்சு சூரியன், மேலே எலும்பி வருது. இந்த பொசிஷன் தான் சென்டர் பொசிஷன் போல் இருக்குது. நமக்கு கொஞ்சம் கிராஸாக தெரியுது. அதாவது இங்கேருந்து பார்த்தா வடக்கு பகுதியில் இருக்குது. கொஞ்சம் இந்த ஊருக்கு சென்டராக இல்லை, கடலூருக்கு இந்த ஜியாகிரபிக்கல் லொக்கேஷனுக்கு சென்டராக இல்லை. கொஞ்சம் வடக்கு நோக்கி தெரியுது. இங்கேருந்து பாண்டிச்சேரி சைடு, வடகிழக்குன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி கொஞ்சம் நவுந்து தான் தெரியுது, சென்டராக தெரியல. சென்டர்னால் இப்போ இங்கே வரணும். நான் உட்காந்துருக்க பொசிஷனை இந்த கொஞ்சம் பாருங்கள். சென்டர் வந்து இந்த இடத்துக்கிட்ட சென்டர் இருக்குது. இங்கேருந்து இங்கே சூரியன் இந்த இடத்துக்கிட்ட இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். வடகிழக்கு இந்த திசையில் இருக்குது. ஈக்குவேட்டர் வந்து இந்த திசையில் இருக்குது.
பூமிக்கு சென்டராகவே இல்லை ஆக்சுவலாக சூரியன். தெற்கு நோக்கி போனால் தானே ஈக்குவேட்டரு. தெற்கு இந்த பக்கம் தெற்கு, இந்த பக்கம் வடக்கு. சென்டர் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இருக்கிற ஊருக்கு சென்டர் இங்கே இருக்குது. ஆனால் உண்மையான சென்டர் வந்து எங்கே இருக்குன்னா, பூமியோட சென்டர் இந்த பக்கம் இருக்குது. இந்த சைடு போகணும். அப்போனா வடகிழக்கு சைடில் தான் சூரியன் வந்து அந்த நடுவில் வந்து சந்திக்குது. ஆதவன் எட்டி பார்க்கிறான் கருமேகங்கள் நடுவே. அப்படியே வீடியோ முடிச்சுக்க வேண்டியதான். வாவ், வீடியோ முடிச்சுக்கிறேன்.